அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களான அருமை சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, புனித வாய்ந்திட்ட அரஃபா நாளை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அரஃபாவுடைய நாள் எத்தகு சிறப்பு வாய்ந்தது என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கின்றீர்கள். அதுவும் ஹாஜிகளுக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள். அல் ஹஜ் அரஃபா. ஹஜ்ஜி என்று சொன்னாலே அரஃபா தான் என்று நபிகளார் சொன்ன செய்தி அது பிரபல்யமான ஒன்றாக இருக்கிறது. எத்தனையோ அமல்கள் அம்சங்கள் ஹஜ்ஜில் இருந்த போதும் கூட இந்த அரஃபாவை, அந்த அரஃபாவில் தங்குவதை, உக்கூஃபில் அரஃபாவை நபிகளார் சொன்னார்கள் என்றால் அது எவ்வளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் உணர முடிகின்றது. அரஃபா என்பது துல்ஹஜ் 9ஆம் நாள். ஆம், அந்த துல்ஹஜ் 9ஆம் நாள் உச்சி, சூரியன் உச்சிக்கு வந்ததிலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்குமான அந்த அற்புதமான தருணம், நேரம்தான் அரஃபாவுடைய நாளின் நேரம். அற்புதம். இதிலே நாம் மிகவும் கவனமாக, ஹாஜிகளை பொறுத்தவரை அவர்கள் முழுக்க முழுக்க இதை பயன்படுத்துவார்கள். ஹாஜிகளுக்கான வழிகாட்டிகள், முஅல்லிம்கள் அவர்களை வழிநடத்துவார்கள். அன்று கேட்கப்படுகின்ற துவா அற்புதமான துவா. நபிகளார் சொன்னதை போல நானும் முந்தைய நபிமார்களும் கேட்ட அந்த அரஃபாவுடைய துவாவிலே மிகச்சிறந்த துவா, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அற்புதமான ஒரு துவா நபிகளார் சொன்னார்கள். இந்த துவாவை ஹாஜிகள் அதிகம் அதிகம் ஓத வேண்டும். சரி, ஹாஜிகள் அரஃபாவிலே இருக்கின்ற போது அது அவர்களுக்கானது. ஹாஜிகள் அல்லாதவர்கள் அரஃபா நாளில் என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஒரு கேள்வி. அவர்களும் இந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் அரஃபாவுடைய நாளும் நேரமும் ஹாஜிகளுக்கு மட்டுமல்ல, அது உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் அத்தனை பேருக்குமான உரிய ஒன்றாக இருக்கிறது. அதனாலேதான் நபிகளார் சொன்னார்கள், ஹஜ்ஜி பெருநாளுக்கு முந்தைய அந்த அரஃபாவுடைய நாளில் எவர் ஒரு நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய முந்தைய ஒரு வருடத்து பாவமும் அடுத்து வருகின்ற ஒரு வருடத்து பாவமும் அல்லாஹுவாலே மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். எவ்வளவு அற்புதமாச்சு! ஒரு நாள் அரஃபாவுடைய நாள் என்று நோன்பு வைப்பதற்கு கடந்த ஓராண்டு பாவங்கள், வருகின்ற ஓராண்டு அடுத்த பாவங்கள் என்றால் அந்த அளவுக்கு அதற்காக வேண்டி நாம் பாவம் செய்ய வேண்டும் என்பதல்ல. இங்கே பாவங்கள் பாவங்கள் என்று நபிகளார் வகைப்படுத்துவதை நீங்கள் கவனித்தால் அது சிறு பாவங்கள். அதனால் மிக முக்கியமான ஒன்று. அதனால் அந்த அளவுக்கு இது மிகவும் சிறப்பிற்குரிய ஒன்றாக இருக்கிறது. இன்னொரு கருத்தும் தமிழத்திலே மட்டுமல்ல பரவலாக இருக்கிறது. மாஷர் அந்த நாள், அரஃபாவுடைய நாள், அந்த வெள்ளிக்கிழமை வரும். அதை போல அது மஹ்ஷர் மைதானமாக கூட அரஃபாவுடைய மைதானம் இருக்க முடியும் என்று கூட ஒரு கருத்து அங்கே பேசப்படுகிறது. இனிய பண்பாளர்களே, அந்த நேரம் ஹாஜிகள் அங்கே கவனமாக இருப்பார்கள். நாமும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்று நாம் நோன்பு நோற்றிருப்போம். நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் அந்த லுஹர்ல இருந்து மக்ரிபு வரைக்கும், அதாவது இஃப்தார் வரைக்கும், அந்த நோன்பை துறக்கின்ற வரைக்கும் அற்புதமான காரியங்கள், நல்ல அமல்கள், திருக்குர்ஆன் ஓதுவது, அல்லாஹுவை துதித்து திக்ர் செய்வது, தஸ்பீஹ் ஓதுவது, அல்லாஹ்விடத்தில் நெஞ்சம் நெக்குருகி நெக்குருகி துவா கேட்பது. அந்த துவாவிலே இம்மை மறுமையை மறந்துவிடக்கூடாது. ஆம், இந்த உலகம் மட்டுமல்ல, நமக்கு மறுமையும் மிக முக்கியமான ஒன்று. அதனால் இந்த உலகத்திற்காக வேண்டிய தேவைகளை கேட்பதோடு மறுமைக்கான நிலைகளிலும் நாம் வெற்றி அடைய வேண்டும். ஒரு மூமியினுடைய நிறைவான வெற்றி என்பது இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் தான். அதனால்தான் குர்ஆன் நமக்கு ஒரு அழகிய துவாவை கற்றுத்தந்தது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா
வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வகினா அதாபன்னார். அந்த அளவுக்கு அற்புதம். இனிய பண்பாளர்களே, இந்த நேரம் அற்புதமான ஒன்று. சாதாரணமாக நாம் கேள்விவிடக்கூடாது. அந்த நாளை, இந்த அரஃபாவுடைய நாளை நாம் ஒரு அரை நாளை நாம் முழுக்க முழுக்க பயன்படுத்த வேண்டும். அந்த அமர்ந்து கொண்டு வீட்டிலே இருந்து கொண்டு நல்ல திக்ருகளிலும் திலாவத்துகளிலும் நல்ல நூல்கள் திருக்குர்ஆனுடைய தெளிவுரைகளை படிப்பதன் மூலமாக நாம் நம்மை அல்லாஹ்வுக்கோடு மிக நெருக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த ரப்புல் ஆலமீன் தான் நமக்கு. ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் எவ்வளவோ தேடினாலும் கூட அல்லாஹ்வுடைய அன்பும் திரு பொருத்தமும் நெருக்கமும் மிக முக்கியமான ஒன்று. அதை அடைவதற்கான அற்புதமான தருணம் தான் அரஃபாவுடைய அந்த நாளும் அந்த நேரமும். இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. அரஃபா நாட்டுக்கு நாடு சற்று வேறுபடுகிறதே, இருக்கலாம், அதனால் ஒன்றுமில்லை. அரஃபா என்பது மக்காவில் இருக்கின்ற அந்த ஹாஜிகள் ஒரு நாள், இன்னொரு நாட்டிலே வேறு நாள், அதனால் ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு குழப்பமும் அதில் இல்லை. ஏனென்றால் எங்கெங்கு எந்தெந்த நாட்டில் எப்போது பிறை பார்க்கப்படுகிறதோ அதிலிருந்துதான் நாம் கணிக்க வேண்டும், நாம் கவனப்படுத்த வேண்டும். அல்லாலே எந்த பிரச்சனையும் இல்லை. என் இனிய பண்பாளர்களே, அல்லாஹ் கருணையாளன், அவன் பேரருளாளன், அவன் எது வேண்டுமானாலும் எப்போதும் தரக்கூடியவன். அடியார்கள் மீது அன்னையை காட்டிலும் அதிகம் பலி உள்ளவன். அதனால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதை நம்முடைய மனசிலே வைத்துக் கொண்டு நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் இந்த ஒரு அரை நாள் அரஃபாவுடைய நோன்பு வைத்துக் கொண்டு அந்த லொஹர் நேரத்தில் இருந்து மகரிப் அந்த இஃப்தார் நேரம் வரைக்கும் நபிகளார் சொன்னதை போல நானும் எனக்கு முந்தைய நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்ட அற்புதமான மிகச்சிறந்த துவா, கைரு துவா, ஆம், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சொல்லி பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இனிய பண்பாளர்களே, துஆ கேளுங்கள். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உலகத்து மக்களுக்காக, உங்களுடைய நண்பர்களுக்காக, இம்மைக்காக, மறுமைக்காக. ரப்புல் ஆலமீன் நிறைவான மூமினாக வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் வழங்குவாராக. ஜஸாக்குமுல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அரஃபாவின் நேரத்தை மறந்து விடாதீர்கள், தவற விட்டு விடாதீர்கள். வாழ்க்கையில் ஒரு அரிய தருணம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.